தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். அமைச்சர் சரத்குமார் இருக்கார்ல, அவர் ஐபிஎல் மேட்ச் பார்க்குறப்ப இந்த கஞ்சா பவுடர் இருக்குல்ல, இதெல்லாம் நசுக்கி வீடியோ வந்திருக்குங்க. ஸோ இதனால் இவர் இந்த அமைச்சர் பதவியில் தொடரணுமா, அவரை ரிசைன் பண்ண சொல்லுங்கன்னு ஒரு கேம்பெயினை பல பேர் இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு அமைச்சர் அவர்கள் ஒரு விளக்க வீடியோ கொடுத்து வெளியிட்டிருக்காரு குடும்பத்தோடு சேர்ந்து. அது என்னன்னு பார்க்க போகிறோம். அது கூடவே தமிழக அரசியல் களம் பற்றி தான் நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். முன்னாள் அமைச்சர் KN இருக்கார்ல, அவர் சமீபத்தில் ஈவெண்ட்டில் சொன்னார், உங்கள் அப்பா எங்கே காணோம் அப்படின்ட்டு முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் சார்ந்து இந்நாள் முதலமைச்சர் சட்டப்பேரவை ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார்ல, அதுக்கு என்ன தெரியுமா பதில் இவர் கொடுத்துருக்காரு நேரு அவர்கள். அப்பாவை தேடினீங்களே, கூடிய சீக்கிரம் சட்டப்பேரவைக்குள்ளே வருவார் பாருங்க அப்படின்னாங்க. அவர் சொன்னதும் நமக்கெல்லாம் பிடிப்பட்ட விஷயம். ரைட்டு, இடைத்தேர்தல் வருது, அதில் ஏதோ ஒரு தொகுதியில் ஸ்டாலின் அவர்கள் நிற்க போகிறாங்கன்னு நாம் கிட்டத்தட்ட ஒரு அசம்ஷனுக்கு வந்துட்டோம். இன்னொரு பக்கம் இப்போ ஸ்டாலின் அவர்கள்கிட்ட செய்தியாளர்கள் கேட்டாங்க. அவர் காரில் கிளம்பும் போது மைக்க போட்டாங்க. அவரும் பொறுமையாக பதில் சொல்லிட்டு போயிருக்காருங்க. கேட்டாங்க செய்தியாளர்கள், என்னங்க ஏதோ திருச்சி கிழக்கில் நீங்கள் நிற்க போகிறதா அடிபட்டு இருக்கு விஷயம் உண்மையா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னாங்க, முழுக்க முழுக்க வதந்தி அப்படின்லாம் சொல்லி மறுக்கலை. திருச்சி கிழக்கில் போட்டியிடுறதை பற்றி, இந்த இடைத்தேர்தலில் போட்டியிடுறதை பற்றி இன்னும் முடிவு பண்ணலைங்க, முடிவானதுக்கப்புறம் நான் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது ஒரு பாசிட்டிவ் சமிங்க மாதிரி தெரியுதுல. நீங்கள் மிஸ் பண்ணுறீங்களோ இல்லையோ, நான் அவரை பயங்கரமாக அசம்பிளி சார்ந்து மிஸ் பண்ணுறேன். இந்த அசம்பிளி செஷனில் அவரோ வந்துட்டார் அப்படின்னா ஒரு எம்எல்ஏவா, இன்னும் அசம்பிளி செஷன் களகட்ட ஆரம்பிக்கும். அந்த ஒரு நாளுக்கு காத்துக்கிட்டு இருக்கோல, அதுக்கான ஒரு சிக்னலாக தான் அவர் இங்கே கொடுத்துருக்காரு. பார்ப்போம், நேரு அவர்கள் வாய் முகூர்த்த பழிக்குதான்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போது ஒரு வீடியோ சோஷியல் மீடியா முழுக்க பயங்கர வைரலு. என்ன தெரியுமா, முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஒரு கேம்பெயின் ஆரம்பித்தார் பார்த்தீங்களா. இந்த போதைப் பொருள் எதிர்ப்பை முன்னிட்டு ஒரு பெரிய மேரத்தான் ஈவெண்ட்டை ஆர்கனைஸ் பண்ணாங்க. அதை அவர் தான் லீட் பண்ணார். கொடியசைச்சு ஆரம்பித்து ஓடவும் செஞ்சுருந்தார். அந்த ஒரு கேம்பெயின் ஒரு பக்கம் போயிட்டு இருந்துச்சா, இன்னொரு பக்கம் இந்த வீடியோ, நான் சொல்கிற வீடியோ வைரல் ஆச்சு. அமைச்சர் சரத்குமார் இருக்கார்ல, அவர் ஐபிஎல் மேட்சை பார்க்குறதுக்கு சேப்பாக்கம் ஸ்டேடியத்துக்கு போயிருக்காப்புல. போனவர் அங்கே சில விஷயங்களை ஈடுபட்டார்னு ஒரு வீடியோ பயங்கர வைரல். இது இப்போ எடுக்கப்பட்டது இல்லைங்க, ஐ திங்க் 2 வருஷம் முன்னாடி எடுக்கப்பட்ட வீடியோ. அது இப்போ பயங்கர வைரலாக ஓடிக்கிட்டு இருக்கு. அதுனா ப்ரோ, ஒரு பக்கம் போதைப்பொருள் எதிர்ப்பு சார்ந்து ஒரு அப்டேட்டை கொடுத்தீங்க, அது கூட எதுக்கு இந்த வீடியோ சார்ந்து பேசுறீங்கன்னு கேட்டிங்கன்னா விஷயம் அங்கே தான் கனெக்டடு. அதாவது தாவேக அரசு போதைப் பொருளை ஒழிக்கணும்னு ஒரு பக்கம் மேரத்தானா ரன் பண்ணுறதை பார்க்குறீங்க, இன்னொரு பக்கம் அந்த அமைச்சரவையில் இருக்க முக்கியமான அமைச்சர் ஒருத்தர் பாருங்க கஞ்சா பவுடரை கசகிறாருன்னு அப்படியெல்லாம் கேப்ஷனை போட ஆரம்பிச்சிட்டாங்க. போட்டது அந்த வீடியோ கிட்ட எதுக்கு தக் லைஃப் மூமெண்ட் அவர் கொடுக்கணும்? அப்போனா உண்மையிலேயே அவ்வளோ பேர் முன்னாடி கஞ்சா தூளை நசுக்கி அதை உட்கொள்றதுக்காக இவர் இது போல் தக் லைஃப்னு கொடுத்துருக்காரோ, குடும்பத்து முன்னாடி இதெல்லாம் பண்ணலாமா அது இதுன்னு பல பேரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா செல்ஃபோன் இருக்குல்ல, அது மேலே துணுக்குகள் இருக்குங்க. நீங்கள் கஞ்சா பவுடர் சில பேர் யூஸ் பண்ணுற காட்சிகள்லாம் பார்த்துருப்பீங்க, டாக்குமெண்ட்ரி ஷூட் பண்ண நிறைய ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. கிரெடிட் கார்டு இல்லை டெபிட் கார்டு இதை வச்சு ஒரு மாதிரி அலைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரூபாய் தாள் இருக்குல்ல, அதை வச்சு சுருட்டி சில வேலைகளை பார்ப்பாங்க. கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் அவர் அங்கே பண்ணார். ஸோ இவர் ஸ்டேடியத்துக்குள்ளே இது போல் விஷயத்தில் ஈடுபட்டிருக்காரு, அவரை போய் அமைச்சராக வச்சுருக்கீங்கன்னு பல பேர் எதிர்ப்பை பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தாவேக அரசை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் மேலே குற்றச்சாட்டு வந்துட்டாலே ஆக்ஷன் எடுத்துருவாங்க. இப்போ இந்த வீடியோ வைரலாக போயிட்டு இருக்கா, இதை பார்த்துட்டு வாங்க, அதுக்கப்புறம் தொடர்ந்து பேசுவோம். இப்போ எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும்ல, ப்ரோ அவ்வளோ பேர் கூடி இருக்கிற இடம் அந்த ஸ்டேடியம், ஐபிஎல் மேட்ச் வேறு சொல்கிறீங்க, அங்கே ஃபுல்லாக கேமராவை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கு நடக்கிறது எல்லாத்தையுமே, நம்ம டிவிலையும் லைவாக பார்த்துட்டு இருப்போம். இதுக்கு மத்தியில் ஒருத்தர் தைரியமாக இது போல் விஷயத்தை அங்கே பண்ண முடியுமா, ட்ரக் ஏற்ற முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதே கேள்வி தான் மக்கள் நானும் கேட்குறேன். அந்த வீடியோ எடுத்து வச்சு இல்லை இவர் ட்ரக் தான் அடிச்சிருக்காரு அப்படின்ட்டு நிறைய பேர் அசம்ஷனை கன்ஃபார்ம்னு சொல்லி போட ஆரம்பிச்சிட்டாங்க பதிவுகளை.
எப்படா ஒரு விஷயம் கிடைக்கும், இது பெருசாக மாத்திரம் பல பேர் காத்துட்டு இருக்காங்களே, அது போல் இந்த ஒரு விஷயமா மாறிடுச்சு. அமைச்சர் சரத்குமார் அவர்களுக்கு இதோட வீரியம் நல்லாவே புரிஞ்சிருச்சு. அவர் என்ன பண்ணிட்டாரு, ஒரு வீடியோ இப்போ பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அதில் என்ன சொல்கிறாப்புல, ஏங்க 2 வருஷம் முன்னாடி குழந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, இதனால் அந்த மாத்திரை இருக்குல்ல அதை பொடியாக்கி கொடுத்தாங்க, அவ்வளோதான். போதைப்பொருள் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நான் போயிட்டு வந்தேன். இப்போ சிஎம் அவர்கள் ஆர்கனைஸ் பண்ணாங்களே, அதுக்கு நான் போயிட்டு வந்தேன். போயிட்டு வந்து பார்த்தா என்னை பற்றின அந்த வீடியோ சோஷியல் மீடியா முழுக்க வைரலாக சுற்றிட்டு இருந்தது, என் கண்ணில் பட்டுச்சு. ஸோ இதுக்காக தான் இந்த விளக்க வீடியோ வெளியிடுறேன்னு சொல்லிட்டு குடும்பத்தோடு வெளியிட்டிருக்காரு இந்த வீடியோவை. அமைச்சர் அவர்களோட இந்த விளக்கம் ஏற்புடையதா இருக்கா இல்லையான்றத மக்கள் நீங்க முடிவு பண்ணிக்கலாம். ட்ரக் ஃப்ரீ சொசைட்டியா மாத்தணும்ன்றதுக்காக காலைல ஒரு அவேர்னஸ்க்கு போயிட்டு வந்தேன். அது போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு தப்பான ஒரு ரூமர் கிளப்பிட்டு இருக்காங்க. என்னன்னா, நாங்க ஐபிஎல் மேட்ச்க்கு ஒரு 2 இயர்ஸ் பிஃபோர் சம்திங் போயிருந்தோம். பாப்பா பிறந்து கொஞ்ச நாள் கழிச்சு, அது ஒரு 2 இயர்ஸ் பிஃபோர் இருக்கும், டேட் கூட தெரியல. அந்த டைம்ல ஃபேமிலியோட எல்லாரும், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே போயிருந்தோம். அந்த டைம்ல என்னன்னா, ஒய்ஃப் இந்த மாதிரி ஒரு பாப்பா டேப்லெட் முழுங்க மாட்டா, அதை துப்பிடுறா அப்படின்றதுக்காக ஒரு டேப்லெட்டை அதை கிரஷ் பண்ணி அதை இதுக்கு தண்ணியில கலந்து பாப்பாக்கு கொடுக்கணுன்றதுக்காக ஒரு டேப்லெட்டை கிரஷ் பண்ணி அதை கொடுக்கறோம். ஐபிஎல் மேட்ச் ஸ்டேடியம்ல அவ்வளோ கூட்டம், அவ்வளோ கும்பல், அவ்வளோ போலீஸ் ப்ரொடக்ஷன், அவ்வளோ பேர் என் பேக்ல ஃப்ரண்ட்ல எல்லாருமே இருக்கிறாங்க. அந்த இருக்கிற டைம்ல பாப்பாவுக்கு ஃபீட் பண்றதுக்கு எங்க வீட்டுல இருந்து கிளம்பி போகும்போது அதை நம்ம கிரஷ் பண்ணிட்டு இருக்கோம். அதை கிரஷ் பண்ற டைம் அதை எடுத்து இப்போ ட்ரக்னு சொல்லிட்டு தப்பான ஒரு வீடியோ வைரல் பண்ணிட்டு இருக்காங்க. இது ரொம்ப மனசுக்கு கஷ்டமான ஒரு சூழ்நிலையா இருக்கு. சோ இந்த மாதிரிலாம் ப்ளீஸ் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிக்கோங்க. அது ஐபிஎல் நடக்கிற இடம், அவ்வளோ போலீஸ் ப்ரொடெக்ஷன், அவ்வளோ ஃபேமிலி பீப்புள்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்ல இதெல்லாம் இருக்காங்க. இது ஈஸியான விஷயம் கிடையாது, அது தப்பா பேசுறதுக்கு. அதையும் தப்பா போட்டுட்டு இருக்காங்க. சோ இல்ல என்னாச்சுன்னா, இன்னைக்கு ஐபிஎல் நாங்களாம் தான் போயிருந்தோம். ஸோ குழந்தைக்கு அப்போ 1.5 years இருக்கும். அப்போ நான் அவளுக்கு ஃபீட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அன்னைக்கு என்னாச்சுன்னா, அவளுக்கு கொஞ்சம் முடியல. அதனால பிஃபோர் ஃபீடிங் இல்ல பிஃபோர் ஃபுட் அவளுக்கு அந்த டேப்லெட் கிரஷ் பண்ணி கொடுக்க சொல்லியிருந்தார் டாக்டர். ஸோ அந்த டேப்லெட் நான் தான் இவரை கிரஷ் பண்ணி கொடுக்க சொன்னேன். ஸோ அந்த டைம்ல அது வீடியோ எடுத்திருக்காங்க போல. பட் இந்த டைம்ல அது வெளியே வந்திருக்கு. ஸோ எங்களோட கடமை அது எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு கொடுக்கறது. பிகாஸ் சும்மா நல்ல விஷயம் பண்றப்பவே தப்பா ரீச் ஆகுது. ஸோ இந்த மாதிரி விஷயம் வெளியே பப்ளிக் கண்ணில் படுறப்போ அது கண்டிப்பா தப்பா தான் போகும். ஸோ அந்த எங்க சைட்ல இருந்து நாங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும், ஏன் அது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. அந்த டைம்ல சொன்ன மாதிரி அவ்வளோ ஃபுல் ப்ரொடெக்ஷன், அவ்வளோ போலீஸ் அந்த இடத்துல இருக்கிறப்போ எந்த ஒரு விஷயமும் உள்ள போக முடியாது. அமைச்சர் ராஜ்மோகன் இவர்கிட்ட செய்தியாளர்கள் பல கேள்விகளை கேட்டாங்க. இன்ஃபேக்ட் இந்த தாவேக அரசுல செய்தியாளர்களை தொடர்ந்து சந்திச்சுட்டு இருக்கிற அமைச்சர்கள்ல ரொம்ப பிரதானமா இப்ப இவர் மாறி இருக்காரு. இவர் என்னென்ன சொன்னாரு, ஏவா வேலு அவர்கள் விஷயத்துல நாங்க எதுக்கு இங்க பழி வாங்கணும், நாங்க அதெல்லாம் பண்ணல, துணிச்சலோடு அவர் சட்ட ரீதியாக எதிர்கொள்ளட்டுமே, நாங்கள் அதைத்தான் எதிர்பார்க்குறோம். நல்ல ஆதாரத்தோடு சிக்கி இருக்கிறதா சொல்கிறாரு அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள். அப்படி என்ன ஆதாரம்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஏவா வேலு அவர்கள் ஏற்கனவே சொல்லிட்டாரு, நான் லீகலாக ஃபைட் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு. ஆனால் இவர் சொல்கிறது நல்ல ஆதாரத்தோடு சிக்கி இருக்கிறதா இங்கே ஒரு புது விஷயத்த சொல்லியிருக்காரு. என்ன ஆதாரம்னு தெரியல. அவருக்கு இன்னும் பலம் தர்றதுக்கு இறைவனை நான் வேண்டுறேன்னு சொல்கிறாரு. இந்த சட்ட ரீதியாக பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிற பலம் கொடுக்க அடுத்து ஒவ்வொருத்தராக சிக்க போகிறாங்கன்னு வேற ஒரு ஹிண்ட்டை கொடுத்துருக்காரு அமைச்சர் ராஜ்மோகன். திமுக கேபினெட்ல பாதி அமைச்சர்கள் இறக்குமதியானவங்க தான். இட் மீன்ஸ் மற்ற கட்சிகள் வந்திருப்பாங்களே, அவங்களும் தான் திமுக அதிகப்படியாக ரெக்கக்னைஸ் பண்ணப்பட்டு அமைச்சரோட இடம் கொடுக்கப்பட்டுச்சு. இதைத்தான் நான் இங்கே சொன்னேன்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. தொடர்ந்து என்ன பேசியிருக்காப்புல, முரசொலியில் கம்யூனிஸ்ட் தோழர் சண்முகம் இருக்கார்ல, அவர் சம்மந்தமாக அவரை விமர்சித்து, இந்த இடதுசாரிகளை விமர்சித்து ஆர்டிகல்ஸ் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்குல்ல, இதை அமைச்சரால் ஏற்றுக்க முடியலன்னு சொல்கிறாரு. யார் சொல்கிறா? ராஜ்மோகன் அமைச்சர் அவர்களே இதை சொல்கிறாங்க. ஏங்க எங்களால் இதெல்லாம் ஏற்றுக்க முடியாதுங்க, என்னங்க அப்படிலாம் எழுதியிருக்காங்க, அது அநாகரிகத்தோட உச்சகட்டமாக இருக்குது, இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோன்னு இடதுசாரிகள் சார்ந்து தாவேக்கா இந்த வன்மையான கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. கேப்பில் கிடா வெட்டது கேள்விப்பட்டிருக்கீங்களே, அரசியல் அது நிறைய வாட்டி நடந்துட்டு இருக்கோம். இப்பயும் நம்ம ஒரு முறை விட்னஸ் பண்ணிட்டு இருக்கோம். சிவப்பு துண்டை இது போல் நீங்கள் சிறுமைப்படுத்துனீங்க அப்படின்னா ரெட்டை போர் யானை இதை பார்த்துட்டு சும்மா இருக்காதுன்னு கொந்தளிச்சிருக்காப்புல. என்ன குறியீடாக வச்சு பேசுகிறாருன்னு குழம்ப வேண்டாம். சிவப்புனாலே கம்யூனிஸ்டத்தை குறிக்கிறதா சிவப்பு துண்டு போட்டிருப்பாங்களா கம்யூனிஸ்ட் தோழர்கள். ஸோ அவங்கள திமுக இது போலாம் வசைப்பாடுறீங்க அப்படின்னா இதை பார்த்துக்கிட்டு ரெட்டை போரியான தாவைக்கோட கொடியில் இருக்க பாருங்க அந்த சிம்பிள். ஸோ நாங்கள் சும்மா இருக்க மாட்டோன்றதான் இவர் இப்படி குறியீடோடு சொல்லியிருக்காப்புல. ஓகே, ஏதோ ஒரு பெரிய
ஒரு நிரந்தர கூட்டணிக்கு தாவேகா கம்யூனிஸ்ட் சார்ந்து எதிர்பார்க்குற விஷயம் இங்கே லிட்டரலாக தெரியுது. சிலம்ப வீரர்களுக்கும் வீராங்கனைகளுக்கும் பரிசளிப்பு விழா ஒன்று நடந்துச்சு. இந்த விழாவில் விருதுநகர் கலெக்டர், எஸ்பி இவங்கெல்லாம் வந்திருந்தாங்க. இந்த விழாவில் அமைச்சர் இல்லாமல் இருந்தால் சரியாக இருக்காதுல, அமைச்சரும் வந்தாங்க. அமைச்சர் ஜெகதீஸ்வரி இருக்காங்கள, அவங்க அங்கே இருந்த கலெக்டர் அவங்கள பார்த்து ஒரு கோரிக்கை முன் வச்சாங்க. என்ன தெரியுமா சொன்னாங்க? தாவேகா நிர்வாகிகள் மேலே புகார் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் உண்மையை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. அந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா ஆக்ஷன் கண்டிப்பாக எடுங்கன்றாங்க. பொய் புகார்கள் நிறைய உருவாக்கப்பட்டு இருக்குங்க. தப்பு செஞ்சால் தாவேகா நிர்வாகியாக இருந்தாலும் தண்டனை கொடுங்க. இதுதான் சிஎம்ஓ சொல்லிக்கிட்டு இருக்காரு, செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இதைத்தான் நாங்களும் எதிர்பார்க்குறோம். ஆனால் பொய் புகார்கள் நிறைய எங்களுக்கு எதிராக கட்டமைக்கப்பட்டு இருக்குல்ல, அமைச்சர்களுக்கு எதிராக, அதெல்லாம் பார்த்து ஃபேக்ட் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆக்ஷன் எடுங்கன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு நாங்கள் எக்காரணம் கொண்டு சப்போர்ட் பண்ண மாட்டோங்க. இது போல் தாவேகா நிர்வாகி தப்பு பண்ணியிருக்காரு, ஆதாரத்தோடு இருக்குது அப்படின்னா, அது பொய் இல்லை அப்படின்னா நீங்கள் ஆக்ஷன் எடுங்க. கட்சி சேர்ந்து யாருமே அவங்களுக்கு வக்காலத்தை வாங்க மாட்டோம். சிஎம் கூட சப்போர்ட் பண்ண மாட்டாருங்க. இதை நான் அடித்து சொல்கிறேன்னு அமைச்சர் ஜெகதீஷ் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்படி ஒரு அரசு இருக்கணும் தான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அப்படி வாய் வார்த்தையாக இப்போ சொல்லியிருக்காங்களா? இது செயலாக்கத்திலே இருக்குனாக்கா சந்தோஷமான விஷயம். 12 மாநகராட்சிகளில் தூய்மை பணிகள் இருக்குல்ல, இதை தனியார் மயப்படுத்துகிற முயற்சி சமீபத்தில் அரங்கேற்றப்பட்டுச்சா? இதுக்கான சாத்தியக்கூற அறிக்கையை தயார் செய்வதற்கான டெண்டரும் சமீபத்தில் அது சார்ந்த வலியுறுத்தல் முன்வைக்கப்பட்டுச்சா? ஆக்சுவலாக இதை தாவேகா அரசு அங்கம் வகிக்கிற முக்கியமான கூட்டணி கட்சிகள் இருக்குல்ல, இந்த அரசை தாங்கி பிடிக்கிற கட்சிகள், அவங்களே கடுமையாக எதிர்த்தாங்க. அதோட விளைவோ என்னவோ தெரியல. இப்போ என்ன தெரியுமா ரியாக்ஷனு? அதை ரத்து பண்ணிட்டாங்க. தமிழக அரசு அதை ரத்து பண்ணி உத்தரவு பிறப்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த ஒரு பயம் இருந்துச்சுல பல பேருக்கும், ஏங்க இது முழுக்க முழுக்க தனியார் மயம் ஆயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பயம் இனிமேல் வேண்டாம்னு நினைக்கிறேன். பிகாஸ் அதை ரத்து பண்ணியாச்சு. அண்ணாமலை அவர்கள் வி த லீடர்ஸ் இயக்கத்தோட தலைவர், இது வரைக்கும் பாஜக மாநில தலைவரும் சொல்லிட்டு சடனாக இப்படி சொல்ல புதுசாக இருக்குல்ல, பரவாயில்ல, எல்லாத்துக்கும் ஒரு ஆரம்பம் தேவையில்ல. அண்ணாமலை அவர்கள் என்ன இப்போ சொல்லியிருக்காங்க? வர ஜூலை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து கள செயல்பாடுகளை நாம் ஆரம்பிக்க போகிறோம்னு சொல்கிறாங்க. எதிர்பார்க்குறோம் மக்களே. ஏன்னா ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்தவர், நல்லா படித்தவர், எல்லாத்தையும் ஃபிங்கர் டிப்பில் வச்சுருக்க ஒரு மனுஷன், எந்த ஒரு விஷயம் நாட்டு நடப்பா அப்படி எல்லாருக்கும் விவரிக்கிறவர், பேப்பரே பெருசாக பார்க்காம அப்படி அடித்து தள்ளுவாப்பில் ஸ்பீச்சில்னாக்கா இவருக்கு அதுக்குன்னு தனி ஃபேன் பேஸ் இருக்குது. அப்பேற்பட்டவர் பிஜேபி டேக் இல்லாமல் தனியாக ஒரு இயக்கம்னு ஆரம்பிச்சிருக்காருல. ஸோ இதனால் இளைஞர்கள் மத்தியில் பெரிய வரவேற்பை பெற்றுக்கிட்டு இருக்காப்புல. ஆனால் அவர் எதிர்பார்க்கறது ஒரு 50 லட்சம் பேர் என்ரோல் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு இயக்கத்தில். இன்னும் அந்த கனவுல பாதி கூட அச்சீவ் பண்ண முடியல. பரவாயில்ல, சில மாதங்களை அச்சீவ் பண்ணிட நம்புவோம். இந்த ஜூலை முதல் வாரம் ஒரு மொபைல் செயலி ஒன்றுத்தை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்களாமா. அவரே சொல்கிறார் அந்த இயக்கம் சார்ந்து. ஜூலை மாதம்ன்றது போதைக்கு எதிரான மாதம், ஆகஸ்ட் மாதம்ன்றது சுற்றுச்சூழலுக்கான மாதம். கலாம் அவர்கள் பேரில் ஏபிஜே எத்திக்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ் சென்டர் திறக்கப்பட வாய்ப்பு இருக்குன்ற விஷயத்தையும் அவர் இங்கே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. சில வாரங்களுக்கு முன்னாடி நம்ம இதை பற்றி பேசியிருந்தோம், ஞாபகம் இருக்கா? கலாம் அவர்கள் பேரில் ஒரு சென்டரை நிர்மாணிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ அவரே கன்ஃபார்மாக பண்ணியிருக்காருங்க. பார்ப்போம் இந்த இயக்கம் எந்த அளவுக்கு பெருசாக வரப்போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனால் ஒரு விஷயம் கவனிச்சிங்களா? வயதானவர்களுக்கு இனிமேல் அரசியலில் இடம் இல்லைன்ற ஒரு ஸ்டாண்டை தமிழ்நாடு பாலிடிக்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அதை யங்ஸ்டர்ஸ் பல பேர் உள்ளே வராங்க. கொஞ்சம் யங்ஸ்டேஜ் அப்படி கடந்திருந்தாலும் அவங்கள ஃபாலோ பண்ணுற யங்ஸ்டர்ஸ் எண்ணிக்கையும் அதிகரிச்சிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு சான்று தான் அண்ணாமலை அவர்கள். மக்களே, இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் என் மனசில் ஒரே ஒரு வினா இருக்கு. முடிஞ்ச அதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் லீவ் பண்ணுங்க. சிஎம் விஜய் அவர்களுக்கு பின்னாடி அவ்வளோ இளைஞர் கூட்டம், இளைஞர் பட்டாளம் திரண்டுச்சு பார்த்தீங்களா? கூட்டங்கள் ஓட்டா மாறிச்சு பார்த்தீங்களா? இதே அற்புதம் அதிசயம் அண்ணாமலை அவர்களுக்கு நிகழும் நினைக்கிறீங்களா? அவர் பின்னாடியும் லட்சக்கணக்கான இளைஞர்கள் திரள வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் நண்பர் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம்? இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.